ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டாக்ஸ் பிளானிங், டாக்ஸ் எவேஷன், அவாய்டன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், டாக்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த வீடியோல இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அண்ட் தென் கேஸ் ஸ்டடி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. டாக்ஸ் பிளானிங். டாக்ஸ் பிளானிங்னா என்னன்னா வே ஆஃப் ரெடியூசிங் டாக்ஸ் லயபிலிட்டி. நம்ம ஒரு பிளான் பண்ணி நம்மளோட டாக்ஸ் லயபிலிட்டியை நம்ம ரெடியூஸ் பண்றதுதான் பை அப்ளையிங் நம்மளோட லாஸையும் டிடக்ஷனையும் அப்ளை பண்ணி. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 80C இருந்து 80U வரைக்கும் இருக்கிற டிடக்ஷன்ஸை அப்ளை பண்ணி நம்ம டாக்ஸை வந்து ரெடியூஸ் பண்றது அந்த டாக்ஸ் பிளானிங். நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஒரு லாங் ரன்ல இது ஒரு லாங் டேர்மா இருக்கும். ஓகேவா? ஒரு இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு எல்ஐசில நம்ம இன்வெஸ்ட் பண்றது ஆர் என்பிஎஸ், ஒரு இஎஸ்ஓபி, இஎல்எஸ்எஸ், இஎஸ்ஓபி, இஎல்எஸ்எஸ், ஒரு ஈக்விட்டில நம்ம போய் இது பண்றது ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுல எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்றது. போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு போஸ்ட் ஆபீஸோட இன்வெஸ்ட்மெண்ட். சோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றது, நம்ம பணத்தை போய் இன்வெஸ்ட் பண்றது மூலியமா நம்மளுக்கு 80C இருந்து 80U வரைக்கும் நம்மளுக்கு டிடக்ஷன்ஸ் கிடைக்கும்லப்பா. சோ அதெல்லாம் யூஸ் பண்றதுதான் இந்த டாக்ஸ் பிளானிங்ல வரும். ஓகேவா? நான் எவ்வளவு இந்த வருஷம் இந்த கரண்ட் இயர்ல பினான்சியல் இயர்ல எனக்கு எவ்வளவு இன்கம் வருது, சோ அதுக்கு எனக்கு டாக்ஸ் லயபிலிட்டி எவ்வளவு வரும்னு நம்ம ப்ரீ பிளான்டா அசியூம் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம இந்த டிடக்ஷன்ஸ்லாம் அவைல் பண்றது. ஓகேவா? by applying law, deductions இருக்கட்டும் or allowance, so whichever may be. so இதெல்லாம் அப்ளை பண்ணி வர்றதா நம்மளுக்கு கரெக்ட் பண்றதா இந்த டாக்ஸ் பிளானிங். ஓகே, இது வந்து எப்ப ஃபியூச்சர் பெனிஃபிட்காக தான் நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட் இயருக்கு, நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் இயருக்கு நம்மளுக்கு டாக்ஸ் கம்மி பண்ற ஒரு ஸ்கீம் தான் இது. ஓகே, ஃபியூச்சர் பெனிஃபிட், இது ஒரு லாங் டேர்ம். அண்ட் தென் டாக்ஸ் சேவிங் தான் இதோட பர்பஸே, டாக்ஸ் சேவிங் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் டாக்ஸ் பிளானிங்ல வரும். அண்ட் தென் டாக்ஸ் எவேஷன் என்ன? ஸோ அண்ட் தென் இது வந்து கரெக்ட், ஒரு லாஃபுல்லி தான். நீங்க எது பண்ணாலும் என்ன பண்ணுவீங்க, ஒரு லா படி தான். இப்ப 80C வந்து நம்ம அவைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐசில போய் இன்வெஸ்ட் பண்றதும், ஒரு என்பிஎஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் 80cc ஒரு என்பிஎஸ் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்றதும் எல்லாமே வந்து லா சொன்னபடி நம்ம ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961ல என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்களோ அந்த டிஃபைனுக்கு கீழே நம்ம பண்றது எல்லாமே டாக்ஸ் பிளானிங். ஓகே, ஸோ இது எல்லாமே லாஃபுல் தான், மொரல். ஓகே, அந்த நெக்ஸ்ட் வந்து டாக்ஸ் அவாய்டன்ஸ். ஓகே, டாக்ஸ் அவாய்டன்ஸ்னா என்னன்னா the assessee legally takes advantage of the loophole in the act. ஓகேவா? சட்டத்தோட ஓட்டைன்னு சொல்லுவாங்கப்பா, அதான் லூப்போல். ஓகேவா? சட்டத்தோட ஓட்டைய கண்டுபிடிச்சு அதுல இருந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. ஓகேவா? அதுதான் அவாய்டன்ஸ். இது வந்து லீகல் தான். ஓகேவா? லீகலா இருக்கிற ஒரு விஷயத்த அவங்க யூஸ் பண்ணி டாக்ஸ் லயபிலிட்டிய ரெடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? சோ டாக்ஸ் லயபிலிட்டி என்ன பண்றாங்க, ரெடியூஸ் பண்றதுதான் இதோட பர்பஸே. ஓகே, சட்டத்தோட ஓட்டையை கண்டுபிடிச்சு. இது டாக்ஸ் அவாய்டன்ஸ் இஸ் அ பிராக்டிஸ் ஆஃப் பிளெண்டிங் த லா. லா வந்து லைட்டா பெண்ட் பண்றாங்க வித்தவுட் பிரேக் இட். அதை ஃபுல்லா முறிக்கல. ஓகேவா? லாவை முறிக்காம அதுல இருக்கிற சின்ன ஓட்டையை யூஸ் பண்ணி அவங்க டாக்ஸ் லயபிலிட்டிய கம்மி பண்ணிக்கிறோம். அதான் இது ஒரு ஷார்ட் ரன் தான். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப கேபிட்டல் கெயின்ல நீங்க வந்து உங்களுக்கு கேபிட்டல் கெயின் கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ as per under section 54 இருக்கட்டும் or 54B, 54C, 54D, சோ இந்த மாதிரி இந்த செக்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம அவருக்கு மிஸ்டர் எக்ஸுக்கு ஒரு கேபிட்டல் கெயின் கிடைச்சிருக்கு. ஒரு 10 lakhக்கு அவருக்கு கேபிட்டல் கெயின் கிடைச்சிருக்கு. ஒரு ரெசி ப்ராப்பர்ட்டியை அவர் வித்திருக்காரு, ரெசிடென்சியல் ஹவுஸை வித்திருக்காரு. ஸோ அப்போ 54 யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணணும், இமீடியட்டா இதுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்னு டாக்ஸ் பே பண்ணணும், இந்த 10 lakhsக்கு அவர் வந்து டாக்ஸ்
பே பண்ணணும். ஆர் அதர்வைஸ் இன்னொரு ஒரு இன்வெஸ்ட் இன் அனதர் ரெசி ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, ரெசிடென்ஷியல் ஹவுஸ வந்து அவர் உடனே வாங்கணும். ஒன்னு டாக்ஸ் பே பண்ணணும் இந்த கேபிட்டல் கெயினுக்கு, இந்த 10 லட்சத்துக்கும். ஆர் அதர்வைஸ் இன்னொரு ஒருத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, நம்மளுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுக்கு எவ்வளவு பீரியட் கொடுப்பாங்க? 2 இயர்ஸ் வந்து வித்தின் 2 இயர்ஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங்கா இருந்தா, ஒரு கட்டின வீடா இருந்தா நம்மளுக்கு ஒரு 2 இயர்ஸ், கட்டின வீடா நீங்க 2 இயர்ஸ்க்குள்ள வாங்கணும். ஆர் நீங்க வந்து புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், இனிமேல் தான் பில்டிங் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 3 இயர்ஸ் பீரியட். ஸோ அது வரைக்கும் இந்த 2 to 3 இயர்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு? கேபிட்டல் கெயின் டெபாசிட் அக்கௌண்ட் ஸ்கீம் இருக்குல்லப்பா. ஸோ இந்த ஸ்கீம்ல அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் இந்த 2 to 3 இயர்ஸ், இந்த பர்டிகுலர் 10 lakh. ஸோ அது வரைக்கும் இவர் என்ன பண்றாரு, நான் ஒரு வீடு வாங்க போறேன்னு சொல்லிட்டு இந்த 10 லட்சத்துக்கு இன்னைக்கு பே பண்ணாம, இப்போ பே பண்ணாம, ஸோ இதை கொண்டு போய் இங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டும் வாங்குறதா. ஆர் அதர்வைஸ் இந்த 2 இயர்ஸ் நீங்க கேக்குற கரெக்ட் தான், இந்த 2 இயர்ஸோ இந்த 3 இயர்ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இந்த 10 lakhsக்கு கண்டிப்பா டாக்ஸ் பே பண்ணதான் போறாரு. ஓகேவா, ஸோ இதுதான் இன்னைக்கு கட்டாம. ஓகேவா, he avoid that tax payable at present. சோ அத வந்து இப்போ பிரசன்ட்ல கட்டாம அவர் அவாய்ட் பண்றாரு. அண்ட் போஸ்ட்போன் டு ஃபியூச்சர். சோ ஃபியூச்சருக்கு அதை போஸ்ட்போன் பண்றது. இதுதான் வந்து டாக்ஸ் அவாய்டன்ஸ். இப்போ நான் டாக்ஸ் பே பண்ண, இது வந்து லாஃபுல் தானேப்பா. அண்டர் செக்ஷன் 54 அவர் யூஸ் பண்றது லாஃபுல் தான், லீகல் தான். நம்ம அண்டர் ப்ரொவிஷனல் ஆக்ட் 1961ல டிஃபைன் பண்ண படி அவர் 54 யூஸ் பண்ணிருக்காரு. மிஸ்டேக்ஸ் இன்னைக்கு பே பண்ணாம, இப்ப பே பண்ணாம ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த 10 lakhsக்கு அவரு டாக்ஸை பே பண்றது. ஓகே, அந்த 3 இயர்ஸ் மட்டும் அவர் கையில அந்த பணத்தை வச்சுக்கிறாரு. ஓகே, அதுவும் இல்லாம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் ஆக்சுவலி போடுறாரு. ஓகேவா, சோ இதுதான் வந்து டாக்ஸ் அவாய்டன்ஸ். இது ஒரு இம்மாரல் தான், இம்மாரல் ஆக்டிவிட்டி தான். அதே மாதிரி இட் ஷுட் பி அவாய்டபிள். எப்படினாலும் அவர் பே பண்ண போறதா, டாக்ஸ் பே பண்ண போறாரு, அதை இன்னைக்கே பே பண்ணிட்டு போக வேண்டியதானே. இதை வந்து ஃபாலோ பண்றத நம்மளோட ப்ரொவிஷனல் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வந்து என்கரேஜ் பண்ணாது. ஓகே, சோ புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு டீடைல்டா டாக்ஸ் அவாய்டன்ஸ்னா என்னன்னா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து டாக்ஸ் எவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? டாக்ஸ் எவேஷன். டாக்ஸ் எவேஷன்ன்றது இல்லீகல், இது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி. ஓகேவா, ஃபார் ரெடியூசிங், அவரோட ஒரு அசஸியோட பர்பஸ் என்னன்னா டாக்ஸ் எவேஷன் பண்றதுல ரெடியூசிங் த டாக்ஸ் லயபிலிட்டி. ஸோ அசஸியோட பர்பஸ் என்னன்னா ஃபார் ரெடியூசிங் த டாக்ஸ் லயபிலிட்டி பை டீலிபரலிட்டேட்லி சப்ரஸ் ஹிஸ் இன்கம் ஆர் சேல்ஸ். அவரோட ஒரு இன்கத்தையோ ஒரு சேல்ஸையோ கம்மியா காமிக்கிறாரு. ஓகேவா, சப்ரஸ் பண்ணிட்டு பை இன்க்ரீசிங் எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்பென்சஸ அதிகமா காமிச்சு இன்கம் கம்மியா காமிக்கிறதாப்பா. ஓகேவா, ஒரு இன்கத்தை அப்படியே சப்ரஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா, இதோட ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகும்? டாக்ஸ் லயபிலிட்டி வில் பி ரெடியூஸ். ஸோ டாக்ஸ் எவேஷன்ன்றது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி தான். இப்படி எக்ஸ்பென்சஸ் அதிகமா காமிச்சு ஒரு இன்கம் கம்மியா காமிக்கலாமா? இது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி. ஓகேவா, சோ இது எப்படி பண்றாங்கன்னா, எக்ஸாம்பிள், மிஸ்டர் எக்ஸ் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா, அவர் ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்ஸஸ் எக்ஸ் அவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க. இவரோட இன்கம் ஒரு பிசினஸ் ப்ராஃபிட் வந்து ஒரு 3 lakhன்னு வச்சுக்கோங்க. சோ அவர் வந்து ஃபர்தரா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை நாளைக்கு தான் இந்த எக்ஸ்பென்சஸ் அதிகமா காமிச்சு இன்கத்தை கம்மியா காமிப்பாரு? ஏன்னா அப்படி இன்கத்தை கம்மியா காமிக்கும் போது ஒரு சோல் ப்ரொப்ரைட்டரா இருக்கிற பட்சத்துல ஒவ்வொரு வருஷமும் அவர் எக்ஸ்பென்சஸ் அதிகமா காமிச்சு, இப்போ ஃபர்ஸ்ட் இயர் 1ல பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆக்சுவலா ஒரு 1.5 லட்சம் கிடைச்சிருக்கு ப்ராஃபிட். ஓகேவா,
பட் அவர் வந்து ஒரு 1 lakh காமிச்சிருக்காரு. ஓகேவா? ஆக்சுவல் வந்து 1.5 லட்சம். அடுத்து செகண்ட் இயர் பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் இருக்கு அவருக்கு. தேர்ட் இயர்ல ஒரு 6 லட்சம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஆக்சுவலா அவர் கையில எவ்வளவு லாபம் இருக்கணும்? 9, 10, 10 லட்சம் வந்திருக்கும். பட் ஆனா இங்க அவர் ஆக்சுவலா கணக்கு காமிச்சது, அக்கௌண்ட் பண்ணது ஒரு 5 லட்சத்துக்கு அக்கௌண்ட் பண்ணிருக்காரு. அப்படின்னா இந்த 5,50,000 என்ன ஆயிடும்? இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் பிளாக் மணி. ஸோ இந்த இடத்துக்கு போயிடும் பிளாக் மணின்னு. ஸோ அதுக்காக இன்னொரு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, மிஸ்டர் எக்ஸ் வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? அவங்களோட ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். பட் ஆனா அவங்க எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல. பட் ஆனா இவங்க வந்து ஒரு டியூஷன் சென்டர் நடத்துறதாவோ ஒரு டெய்லரிங் கிளாஸஸ் எடுக்கிறதாவோ கணக்கு காமிச்சு இவரோட இன்கம் இருக்குல்ல, இந்த 3 lakhல பாதிய 1 part இங்க அனுப்பிச்சிருது, ஒரு 1.5 லட்சம். ஸோ இவருக்கு ஒரு 1.5 லட்சம் போட்டுட்டு அப்படியே இவருக்கும் ஒரு டாக்ஸ் லயபிலிட்டி நில் அப்படின்னு காமிச்சு, இவங்களுக்கும் நில்லுன்னு காமிச்சிரு. 2 பேருக்கும் நில்லுன்னு காமிச்சிட்டோம்னா நம்ம இப்போ இவர்கிட்ட இந்த 10 லட்சம் அட் த எண்ட் ஆஃப் 3 years பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு இந்த 10 லட்சம் வந்து இவருக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒயிட் மணியா தான் ட்ரீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அவரால் வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு வீடோ வாங்க முடியும் அந்த சோல் ப்ரொப்ரைட்டரால. லீகலா இன்கம் சோர்ஸ் காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சோர்ஸ் ஆஃப் இன்கம் காமிக்கும் போது என்னோட ஒய்ஃபும் பண்ணாங்க, நான் அசஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்க முடியும். பட் இது வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி. ஸோ இத வந்து நம்ம இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 என்ன சொல்றாங்க, இத ஃபாலோ பண்றத என்கரேஜ் பண்றதே கிடையாது. இது வந்து ஓவர் ரூல்ஸ் ஆஃப் த லா. இவங்க வந்து லாவை வந்து பிரேக் பண்றாங்க. ஓகேவா? பிரேக் தி லாவை வந்து பிரேக் பண்ணிடுறாங்க. இட் இஸ் இல்லீகல். இத யாருமே ஒத்துக்கிறதே கிடையாது. இத கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்? பெனால்டி அண்ட் ப்ராசிக்யூஷன். ஓகேவா? பெனால்டி அண்ட் லீகலா நம்மளோட இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க மேல கேஸ் போடுறதுக்கும் ஃபைன் பண்றதுக்கும் ப்ராசிக்யூஷன் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ இது வந்து இட் வில் பி அவாய்டபிள். இதுதான் டாக்ஸ் எவேஷன். இதுல எதையுமே லாவா அவர் வந்து இது பண்ணல. ஒரு ஃபுல்லா ஒரு இன்கத்தை அவர் சப்ரஸ் பண்றதுக்காக பண்ற ஆக்டிவிட்டி தான் டாக்ஸ் எவேஷன். ஓகேவா? இப்ப லாஸ்ட் வந்து என்னன்னா டாக்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து டாக்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ டாக்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னா, நம்மளோட டாக்ஸ் எவ்வளவு வரப்போறதுன்னு பார்த்து அதை மேனேஜ் பண்றதுதான். ஓகே, இட் இஸ் a procedure to comply with the provision of the income tax act. நம்மளோட லாக்குள்ள நம்மளோட டாக்ஸை மேனேஜ் பண்றது. எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு கண்டினியூஸ் அப்ரோச் தான், ஒவ்வொரு இயரும் பண்றது. எக்ஸாம்பிள், அண்டர் செக்ஷன் 123A B C இதெல்லாம் தெரியும்லப்பா. ஸோ இதெல்லாம் என்னன்னா, சாரி இது வந்து 234 செக்ஷன் 234 இன்ட்ரெஸ்ட் இருக்கும்லப்பா. சோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம்ல 234A B C. ஓகேவா? சோ இது எல்லாமே நம்ம எதுக்காக பே பண்றோம்? ஒரு அட்வான்ஸ் டாக்ஸோ, நம்மளோட டாக்ஸை வந்து அட்வான்ஸ் டாக்ஸோ இல்லைன்னா டாக்ஸே பே பண்ணல, ஆர் அதர்வைஸ் நம்ம கரெக்டான டைம்ல அண்டர் செக்ஷன் 139 1 படி இதானப்பா ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்றதுக்குரிய செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன்ல சொன்னபடி அந்த வித்தின் த டைம்குள்ள இந்த அசஸ்ஸி டைம் பே ரிட்டர்ன் பே பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு இம்போர்ட் பண்ற இன்ட்ரெஸ்ட் தான் செக்ஷன் 234A B C. ஸோ இதுபடி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் லிவி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக ஒவ்வொரு இயரும் அந்த அசஸ்ஸி கரெக்டா இந்த 139 சொன்னபடி அந்த ஜூலை 30யோ 31 செப்டம்பர் 30லயோ கரெக்டான டைம் பீரியட்ல
டாக்ஸ ஃபைல் பண்றது தான். ஓகேவா? சோ இததான் டாக்ஸ் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றோம். ஓகேவா? திஸ் இஸ் எசென்சியல். எல்லா அசஸையும் ஃபாலோ பண்றது. இந்த டேட்டுக்குள்ள பண்ணணும் அப்படின்னா கரெக்டா அந்த டேட்குள்ள டாக்ஸ ஃபைல் பண்ணிருக்கணும். ஸோ இட் வில் ஹெல்ப் டு அவாய்ட் பெனால்டி, இன்ட்ரெஸ்ட், ப்ராசிக்யூஷன், இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு டாக்ஸ் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ அட்வான்ஸ் டாக்ஸும் மார்ச் 15க்குள்ள நம்ம 100% டாக்ஸ் வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து நம்ம பே பண்ணிருக்கோம். ஓகேவா? ஆர் அதர்வைஸ் நம்மளுக்கு எந்த செக்ஷன் வரும்? அண்டர் செக்ஷன் 234C இம்ப்ளை ஆகும். ஓகேவா? சோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக ஃபாலோ பண்ணி வித்தின் த டைம்க்குள்ள நம்ம அசஸி ஃபைல ரிட்டர்ன் பண்றதா டாக்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? சோ இப்ப நாலும் பார்த்தோம். டாக்ஸ் பிளானிங், டாக்ஸ் எவேஷன், டாக்ஸ் அவாய்டன்ஸ் அண்ட் தென் டாக்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? சோ இது ரிலேட்டடா ஒரு கேஸ் ஸ்டடி நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்ப டிஸ்கஸ் பண்ணிடலாம். இது என்ன கொஸ்டின் பேப்பர்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 2018 கொஸ்டின் பேப்பர். ஸோ இது பிரீஃப் ரீசன் கேட்டிருக்காங்க. டாக்ஸ் பிளானிங்கா, டாக்ஸ் அவாய்டன்ஸ் ஆர் டாக்ஸ் எவேஷனான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம். செட்டிங் அப் ஆஃப் அ லைசன் ஆஃபீஸ். ஒரு லைசன் ஆஃபீஸ் இன் இந்தியா பை அ ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியால ஒரு லைசன் ஆஃபீஸ் வந்து செட் பண்றாங்க. இன்ஸ்டீட் ஆஃப் அ ஃபுல் ஃபிளெஜ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லாம ஒரு லைசன் ஆஃபீஸ். லைசன் ஆஃபீஸ்னா என்னன்னா ஒரு கம்யூனிகேஷன் ஆஃபீஸ் மாதிரி தான். ஓகேவா? ஸோ டு ரன் இட்ஸ் பிசினஸ் ஆக்டிவிட்டி இன் இந்தியா. ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன ஆஃபீஸ் இருக்கும், ஒரு 4-5 பேர் மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவோட ப்ராசஸ் எல்லாத்தையும், ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ அந்த பர்பஸ்க்காக ஒரு லைசன் ஆஃபீஸா ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியால செட் பண்ணிருக்காங்க. ஸோ இது எதுல வரும்? இட்ஸ் லீகல் தானே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், இது லீகலா இல்லீகலான்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இது வந்து லீகல் தான். அவங்களோட பிசினஸ் ஆக்டிவிட்டிய இந்தியால பாக்குறதுக்காக, இந்தியால ஆக்சுவலி அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியால பண்றதுக்காக இந்த ஃபாரின் கம்பெனி ஒரு ஆஃபீஸ் ஒன்னு இங்க வைக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே? ஸோ இது லீகல். லீகல்னும் போது ஸோ இது எதுல வரும், எதுக்காக பண்றாங்க? ஃபுல்லா ஒரு ஃபாரின் கம்பெனி அப்படின்னா என்ன செக்ஷன் வரும்? அண்டர் செக்ஷன் 9 கீழே தான் இந்த ஆக்ட் படி ஒரு லைசன் ஆஃபீஸ் இங்க ஸ்டார்ட் பண்றோம்னா நம்மளுக்கு டாக்ஸ் வந்து கம்மி ஆகும். ஓகே? சோ இது எதுக்கு கீழே வருது? செக்ஷன் 9. ஓகேவா? ஒரு டபுள் டாக்ஸேஷன் அவாய்ட் பண்றதுக்காக. ஏன்னா இன்கம் வந்து நம்ம இப்ப இந்த கம்பெனி என்ன ஆயிடும், ஃபாரின் கம்பெனி நம்மளுக்கு நான் ரெசிடென்ட் ஆயிடுவாங்க. ஓகேவா? சோ அப்படின்னும் போது டாக்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதே இது பிசினஸ் இந்தியால இருக்கிற பிசினஸ் ஆக்டிவிட்டிக்கு இந்தியாலே ஒரு ஆபீஸ் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு டாக்ஸ் கம்மி ஆகும். ஸோ அதுக்காக அந்த பர்பஸ்க்காக டாக்ஸை ரெடியூஸ் பண்ற பர்பஸ்க்காக ஃபர்ஸ்ட் இட் இஸ் லீகல் அண்ட் தென் டாக்ஸை ரெடியூஸ் பண்றதுக்காக அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி பண்றாங்க அண்டர் செக்ஷன் 9. ஓகேவா? ஸோ அப்ப இது என்னதுப்பா? டாக்ஸ் பிளானிங். ஓகேவா? and then second போயிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் பாண்ட் அப்ரூவ்ட் அண்டர் செக்ஷன் 54 EC. ஓகேவா? சோ அப்ப EC 54 ECன்றது என்னது? ஒரு கேபிட்டல் கெயின். வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இன் பாண்ட் அப்ரூவ்ட் அண்டர் செக்ஷன் 54 EC. சோ ஒரு அப்ரூவ்டு பாண்ட்ல அவங்க 54 ECக்கு கீழே அத பண்ணிருக்காங்க. ஓகேவா? செக்ஷன் 54 ECனா என்னதுப்பா? நம்ம ஒரு அந்த அசஸி வந்து ஒரு கேபிட்டல் கெயின் அவருக்கு கிடைச்சிருக்கு. லேண்ட் ஆர் பில்டிங்கையோ இல்ல ஒரு கேபிட்டல் அசட்டையோ ஒரு லேண்ட் ஆன் பில்டிங்கையோ அவர் வித்து அவருக்கு ஒரு கேபிட்டல் கெயின் கிடைச்சிருக்கு. ஸோ அதை யூஸ் பண்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் இன் பாண்ட். இது ஒரு அப்ரூவ்டு பாண்ட் தான். ஓகேவா? ஸோ அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இது என்னது? கேபிட்டல் கெயின். ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் பார்க்கணும், இது லீகலா இல்லீகலா? இது லீகல் தான். ஓகேவா? நம்மளோட செக்ஷனை ப்ரொவிஷனல் ஆக்ட்ல இருக்கிற செக்ஷனை தான் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து லாஃபுல். இது என்னதுப்பா? டாக்ஸ். இங்க எழுதிடுறேன். பிளானிங். சோ அகைன் he planned the tax. ஓகே? இது ஒரு டாக்ஸ் பிளானிங் தான். இது எதை வித்ததுனால நம்மளுக்கு கிடைக்குது? லேண்ட் அண்ட் பில்டிங் ஆர் ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டை வித்திருக்காங்க. ஓகேவா?
லேண்ட் அண்ட் பில்டிங்கோ ஒரு லாங் டேர்ம் கேப் விச் எவர் இட் மேபி பிளான்ட் அண்ட் மிஷினரியா இருக்கலாம், வேற எதுனாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ இங்க என்ன அடுத்தது என்ன பாயிண்ட்னா கிளைமிங் டெப்ரிசியேஷன் ஃபார் பிசினஸ் பர்பஸ். பிசினஸ் பர்பஸ்க்காக ஒரு டெப்ரிசியேஷன் அவங்க கிளைம் பண்றாங்க ஃபார் சோலார் பவர் ஜெனரேஷன் சிஸ்டம். ஓகே, ஸோ சோலார் பவர் ஜெனரேஷன் சிஸ்டம்னா அது என்னது, ஒரு அவங்க பிசினஸ் பர்பஸ்க்காக இருந்த டெப்ரிசியேஷனை கழிக்கிறாங்க. இன்ஸ்டால்ட் இன் த ரெசிடென்சியல் பிரிமிசஸ் ஆஃப் த ப்ராப்பரேட்டர். ப்ராப்பரேட்டர் வீட்ல அவர் வந்து சோலார் பவர் ஜெனரேஷன் போட்டிருக்காரு. ஓகேவா, சோ அவரோட ரெசிடென்சியல் யூஸ் பண்ணத பிசினஸ்ல போயிட்டு அவர் டெப்ரிசியேஷன் கழிச்சிருக்காருப்பா இந்த மெஷினரிக்கு. ஓகேவா, சோ இது நம்மளுக்கு என்னப்பா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் லீகலா இல்லீகலா, இது வந்து அவர் பிசினஸ் யூஸ் பண்ணதை மட்டும்தானே பிசினஸ் பர்பஸ்ல எடுத்துக்கணும். இது வந்து பிசினஸ்க்கே அவர் யூஸ் பண்ணல. ஓகேவா, ரெசிடென்சியல் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து இல்லீகல். அதே மாதிரி இது என்னது, ஒரு அலவபிள் டிடெக்ஷன் தான். பட் ஆனா அவர் எங்க யூஸ் பண்ணிருக்கணும், இத பிசினஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணா மட்டும்தான் இது அலவபிள். ஓகேவா, சோ அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு, இதுல டாக்ஸ் எவேஷன். ஓகேவா, என்ன பண்ணிருக்காருங்க, டாக்ஸ் எவேஷன் பண்ணிருக்காரு. ஓகேயா, ஒரு HUF இருக்கு, என்கேஜ் இன் பிசினஸ் நடத்திட்டு இருக்காங்க, பெய்டு சேலரி டு. ஸோ HUFனா என்னப்பா, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சேலரி பே பண்ணிருக்காங்க. ஓகேவா, சேலரி பே பண்ணிட்டு இருக்காங்க. HUFன்றது என்ன, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே சேர்ந்து நடத்துற பிசினஸ் தான் HUF. ஓகேவா, ஸோ டே டு டே அவரும் ஆக்சுவலி இன்வால்வ்டு. இதான் இதுல முக்கியமான பாயிண்ட். ஓகேவா, முக்கியமான பாயிண்ட் இதுதான். ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அதுல வந்து வேலையை பார்க்க போறாங்க. அவங்க ஆக்சுவலி இன்வால்வ்டு இன் டே டு டே பிசினஸ் ஆக்டிவிட்டி. அந்த மெம்பர் வேற டே டு டே ஆக்டிவிட்டியில அவர் இன்வால்வ் ஆயிருக்காரு. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லாவா இல்லீகலா, இட்ஸ் அ லீகல். ஓகே, அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட், இது வந்து ப்ரொவிஷனல் ஆக்ட் அலோ பண்ணுதா இல்லையா, அவர் கொடுத்த சேலரிய எக்ஸ்பென்சஸா டிடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. எஸ், இட்ஸ் டிடெக்டபிள் அலவபிள் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது வந்து லாஃபுல்லி இருக்கு, இது இல்லீகல் இல்ல, அண்ட் தென் இது அலவபிள் டிடெக்ஷன் தான். ஸோ அப்ப இது என்னது, டாக்ஸ் பிளானிங் தான். ஓகேவா, ஸோ ஹோப் ஸோ உங்களுக்கு இந்த எஸ் அவ்வளோதான் இந்த கேஸ். ஸோ ஹோப் ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் தென் இந்த கேஸ் எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஹாப்பி